மாணவர்களே, இன்று 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் பருவத்திற்கான பாடம் 1 இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இந்த பாடத்துக்கு நாம் 1 மார்க்கு மற்றும் 2 மார்க்கை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சரியான விடையை தேர்வு செய்க. 1. டேஸ் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்கள் ஆகும். அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, பொறிப்புகள். அடுத்தது 2. கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஸ் ஆகும். ஆப்ஷன் இ, தேவதானம். 3. டேஸ்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. ஆப்ஷன் ஆ, சோழர். 4. முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஆ, தாஜ் உல் மா அசீர். 5. அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் டேஸ் ஆவர். ஆப்ஷன் இ, இபன் பதூதா. 2. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. உத்திரமேரூர் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து சொல்லுகிறது. 2. தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் முகமது கோரி ஆவர். 3. ஒரு ஜிட்டல் என்பது 3.6 வெள்ளி குன்றுமணிகளை கொண்டிருந்தது. 4. அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர் மின்ஹஜ் உஸ் சிராஜ் ஆவார். 5. கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி ஆவார். அடுத்ததாக பொறுத்துக. கஜுராஹோ மத்திய பிரதேசம், கோனாரக் ஒடிசா, தில்வாரா ராஜஸ்தான், விருபாக்ஷா ஹம்பி. அடுத்து சரியா தவறா? 1. பள்ளிச்சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலமாகும் என்பது சரி. 2. நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் அரசியல் நிலை குறித்து தகவல்களை நமக்கு வழங்குகின்றன என்பது தவறு. 3. தாமிரத்தின் விலை அதிகமாக இருந்ததால் அரசு ஆணைகளையும் அரசவை நிகழ்வுகளையும் பதிவு செய்வதற்கு குறைந்த செலவிலான பனை ஓலைகளும் காகிதமும் பயன்படுத்தப்பட்டன என்பது சரி. 4. டோமிங்கோ பயஸ் எனும் போர்ச்சுகீசிய பயணி கிபி 1522 சோழ பேரரசுக்கு வருகை புரிந்தார் என்பது தவறானது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கூற்று காரணத்தோடு பொருத்துக. அதற்கு சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ. இதை நோட் பண்ணிக்கோங்க. 2 தவறான இணையை கண்டறியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பொருந்தாததை கண்டுபிடி அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் ஆ, பயண குறிப்புகள். அடுத்தது ஓரிரு வாக்கியங்களில் பதிலளிக்கவும். 1. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாதமுனி அவர்கள். 2. தசுக் என்னும் வார்த்தையின் பொருள் யாது? சுயசரிதை. 3. ஜஹாங்கீர் எழுதிய நினைவு குறிப்பின் பெயர் என்ன? தசுக் இ ஜஹாங்கிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 4. வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக 2 வகை சான்றுகளை கூறுக. 1. முதல்நிலை சான்றுகள், 2ஆம் நிலை சான்றுகள். இது 2ஐயும் எழுதிக்கோங்க. அடுத்தது 5. இடைக்காலத்தில் கட்டப்பட்ட முக்கிய மசூதிகளையும் கோட்டைகளையும் பட்டியலிடவும். பக்க எண் 106. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் மசூதி இருக்குது. குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்கி மசூதி, ஜமா மசூதி, பதேபூர் சிக்ரி, தர்கா, இவை அனைத்தும் டெல்லியிலும் அருகாமையிலும் அமைந்துள்ளன. அடுத்து சார்மினார், ஹைதராபாத் ஆகியன. இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்தது கோட்டை பார்த்திங்கன்னா ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லி செங்கோட்டை, மேலும் தௌதாலாபாத், அவுரங்காபாத், புரோஷ் ஷா கொத்தளம், டெல்லி ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகளும். இதில் இதுவரை குறிச்சிக்கோங்க. அடுத்ததாக 6. இடைக்காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த முக்கியமான அயல்நாட்டு பயணிகளின் பெயர்களை கூறவும். 108 மற்றும் 109. இது பாருங்கள், அங்கே இந்த பேரெல்லாம் மார்க்கோ போலோ, இங்கே பாருங்கள் அல்பர்னி, இதில் இபன் பதூதா, கீழே பார்த்தீங்கன்னா நிக்கோலோ கோண்டி, இங்கே பார்த்தீங்கன்னா டோமிங்கோ பயஸ். அதான் அந்த பேரை மட்டும் நீங்கள் குறிச்சிக்கோங்க. அடுத்ததாக இந்த கட்டக வினாக்கள்.
டேஸ் பேரரசர் அவுரங்கசீப்பின் அரசவை அறிஞர் ஆவார். பார்த்திங்கன்னா காபி கான். அடுத்ததாக 2 திருவாலங்காடு செப்பேடுகள் டேஸ் காலத்தைச் சேர்ந்ததாகும். முதலாம் ராஜேந்திர சோழன். 3 டேஸ் என்பது கல்விக் கூடங்களை பராமரிப்பதற்கான நிலையமாகும். சாலபோகம். பெரிய புராணத்தை தொகுத்தவர் சேக்கிழார் ஆவார். அடுத்து டேஸ் ஒரு அரேபிய சொல். இதன் பொருள் வரலாறு என்பதாகும். தாரிக் அல்லது தாகுயூக். அடுத்து 6 முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே அமைந்திருந்த டேஸுக்கு மாற்றினார் அப்படின்னா தேவகிரி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதை நல்லா குறிச்சிட்டு நல்லா படிங்க.